ஹலோ கைஸ், இதுதான் டிரேக் பேசேஜ். உலகின் மிக ஆபத்தான ஒரு கடல் பாதை. பலாயிரம் ஆண்டுகளாவே மனிதர்கள் இந்த பாதையில போகிறத தவிர்க்கிறாங்க. இந்த பாதை தென் அமெரிக்காவின் தெற்கு முனைக்கும் அண்டார்டிகாவின் தெற்கு ஷெட்லாந்து தீவுகளுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு. பல நிபுணர்களின் கூற்றுப்படி பனாமா கெனால் கட்டப்பட்டதே அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை தென் அமெரிக்கா மற்றும் உலகின் மற்ற பகுதிகளுக்கு போக ஒரு குறுகிய பாதையாக இருக்கும்னு தான். இது சரியான கூற்றுதான். ஆனா பனாமா கால்வாய் கட்ட இது மட்டுமே காரணம் இல்ல. இதுக்கு வேற ஒரு மிகப்பெரிய காரணமும் இருந்தது. அது என்னன்னா, தென் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் இடையில உள்ள இந்த 1000 கிலோமீட்டர் பகுதியை தவிர்க்க பல கப்பல் நிறுவனங்களும் விரும்பியது. இந்த இடத்துல தான் பெசிபிக், அட்லாண்டிக் மற்றும் தெற்கு பெருங்கடல்கள் சந்திக்கும் பாயிண்ட் ஆகும். சரி, இந்த இடத்த ஏன் கப்பல் நிறுவனங்கள் தவிர்க்கிறாங்க? அப்படியே இந்த இடத்துக்கு போனாலும் ஏன் இந்த இடத்த மரணத்தின் நுழைவாயில்னு சொல்றாங்க? இந்த இடத்துக்கு எதனால டிரேக் பேசேஜ்னு பேர் வந்ததுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத பல விஷயங்களை பத்தி சொல்ல போகுது. ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, எப்பவும் போல இந்த வீடியோவையும் ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிப்போம். 15ஆம் நூற்றாண்டுல பிரான்சிஸ் டிரேக்குங்கிற ஒரு பயங்கரமான கடற்கொள்ளையர் அட்லாண்டிக் பெருங்கடலின் அச்சத்தின் அடையாளமாக இருந்தாரு. இந்த காலகட்டத்துல தான் பிரிட்டிஷ் மற்றும் ஸ்பானிஷ் பேரரசுகள் இந்த உலகையே கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரான்சிஸ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண கடல் கொள்ளையர் கிடையாது. இவருக்கு பிரிட்டிஷ் பேரரசின் நேரடி ஆதரவு இருந்தது. இந்த ஆதரவு காரணமா இவரு பிரிட்டிஷ் பேரரசுக்காக பல ஆப்பிரிக்கன் நகரங்களை தாக்கி மக்களை கொள்ளையடிச்சு மக்களை கடத்தியும் பிரிட்டனுக்கு அடிமைகளாக கூட்டிக்கிட்டு போனாரு. பிரிட்டிஷ் பேரரசும் பிரான்சிஸோட இந்த ஆதரவை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாங்க. இதனாலேயே தென் அமெரிக்காவில் இருந்த ஸ்பானிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டை உடைக்க பிரான்சிஸை அனுப்ப முடிவு செஞ்சாங்க. பிரான்சிஸ் தென் அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை ஓரத்துல உள்ள நகரங்களையும் கிராமங்களையும் தாக்கி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மெகலன்குள்ள நுழைஞ்சு தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கிற கிராமங்களையும் தாக்கி இந்த மொத்த பகுதியும் பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர்றது தான் இவங்களுடைய திட்டம். இப்படி தாக்கும் போது பிரான்சிஸ் இந்த நகரங்கள் கிராமங்கள்ல இருந்து எவ்வளவு வேணும்னாலும் கொள்ளையடிச்சுக்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஒரே ஆர்வம் என்னன்னா, தென் அமெரிக்காவின் இந்த முழு கோஸ்டல் லைனையும் அவங்களுக்கு கீழே கொண்டு வர்றது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். டிசம்பர் 1577ஆம் ஆண்டு டிரேக் 5 கப்பல்ல 200 பேரோடு இந்த பயணத்தை தொடங்கினாரு. இவரு ஏப்ரல் மாதம் போல அர்ஜென்டினாவை அடைஞ்சாரு. அப்போ அவருடைய வேலையாட்களுக்கு நடுவுல சின்ன பிளவு ஏற்பட்டது. அர்ஜென்டினாவுல இந்த பிளவை ஏற்படுத்திய சுமார் 40 வேலையாட்களை டிரேக் தூக்குல போட்டாரு. இதுக்கப்புறம் இவருடைய 2 கப்பல்களை அங்கேயே விட்டுட்டு மீதி இருந்த 3 கப்பல்கள்ல அவருடைய பயணத்தை தொடங்கினாரு. அவரு இந்த ஸ்ட்ரெயிட்டை கடந்து பெசிபிக் பெருங்கடலுக்குள்ள நுழைஞ்சப்போ அங்க பயங்கரமான புயல் வந்து இந்த 3 கப்பல்களையும் தனித்தனியா பிரிச்சுது. முதல் கப்பல்ல இருந்தவங்க டிரேக் இந்த புயலை இறந்துட்டாருன்னு நினைச்சு திரும்பி இங்கிலாந்துக்கே போனாங்க. 2வது கப்பல் புயல்ல இருந்து பிரிஞ்சு டிரேக் பேசேஜுக்குள்ள போன உடனே காணாம போனது. ஆனா டிரேக் இந்த 2வது கப்பலை பின்தொடர்ந்து டிரேக் பேசேஜோட எல்லைக்கு வந்தாரு. டிரேக் பேசேஜுக்குள்ள இருக்கும் கடலின் கொந்தளிப்பை பார்த்து இந்த பகுதிக்குள்ள போனா மரணம் நிச்சயம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அந்த காலத்துல இந்த பகுதிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி இருக்கும் வேர்ல்ட் மேப் எதுவுமே கிடையாது. இதனால டிரேக் அவருடைய கப்பலை திருப்பி தென் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையை நோக்கி போனாரு. அங்க இருந்த ஊர்களை கொள்ளையடிச்சு இறுதியா சான் பிரான்சிஸ்கோல போய் நின்னாரு. டிரேக்னால திரும்பி பிரிட்டனுக்கு போக முடியல. ஏன்னா அவரு ரொம்ப பயந்து போனாரு. திரும்பி போகும்போது எதிர்பாராத விதமா இந்த பகுதியில சிக்கி உயிர் போயிருமோன்னு ரொம்ப பயந்தாரு. இதனாலதான் இந்த பகுதிக்கு டிரேக் பேசேஜ்னு பேர் வந்தது. ஏன்னா கடலின் இந்த பகுதிக்கு அன்றைய காலத்துல டிரேக்கை தவிர்த்து வேற யாருமே வந்ததில்ல. அப்படியே வேற யாராவது இங்க வந்திருந்தாலும் திரும்பி போய் மத்தவங்க கிட்ட சொல்லும் அளவுக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. டிரேக்கும் அவருடைய நெருங்கிய கூட்டாளிகள் கிட்ட ஒருவேளை இந்த கடலின் மறுபக்கத்துல வேற ஏதாவது ஒரு உலகமோ இல்ல இதுவரை யாருமே பார்க்காத நிலமோ இருக்கக்கூடும்னு சொன்னாரு. அதாவது டிரேக் அந்த சைட்ல கண்டிப்பா ஒரு தீவு, அதாவது இன்றைய அண்டார்டிகா இருக்கக்கூடும்னு நினைச்சாரு.
பலாயிரம் ஆண்டுகளாவே மனிதர்கள் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு கண்டம் இருப்பதாக நம்பினாங்க. பண்டைய கிரேக்கர்களும் இத டெரா ஆஸ்திரேலியஸ் இன்கங்கிட்டோன்னு அழைச்சாங்க. அப்படின்னா த அன்னோன் சதர்ன் லேண்டுன்னு அர்த்தம். ஆனா யாருமே இத அவங்க கண்ணால பார்த்ததே கிடையாது. 17ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் கேப்டன் குக் இந்த தெற்கு கண்டத்தை தேடி புறப்பட்டாரு. இவரு முழு அட்லாண்டிக் பெருங்கடலையும் கடந்து தெற்கு பெருங்கடலுக்குள்ள நுழைஞ்சாரு. ஆனா அண்டார்டிகாவை பார்க்க முடியாம திரும்பி வரும்போது டிரேக் பேசேஜ்ல அவருடைய கப்பல் சிக்கிக்கிச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கேப்டன் குக் தப்பிச்சாரு. கேப்டன் குக் திரும்பியும் இந்த கடல் பகுதிக்கு போகவே இல்லை. இத்தனைக்கும் அந்த காலத்துல இந்த கேப்டன் குக் தான் நியூசிலாண்டை கண்டுபிடிச்சாரு. இத பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. கேப்டன் குக்கும் அவருடைய புத்தகத்துல இந்த தென்கண்டத்தை கண்டுபிடிக்கிறதுல உள்ள ஆபத்து ரொம்பவும் பெருசு, நான் வந்த அளவு கூட எந்த மனிதனும் இங்க வந்திருக்க மாட்டான்னு எழுதியிருந்தாரு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும், அது அப்படி டிரேக் பேசேஜ்ல என்னதான் ஆபத்து இருக்கு? உலகில உள்ள மத்த இடங்கள கூட தான் கடல்கள் ஒன்னை ஒன்னு சந்திக்குது, அப்படி இங்க என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இத பத்தி விரிவா சொல்றேன் கேளுங்க. டிரேக் பேசேஜ்ங்கிறது அண்டார்டிகாவின் குளிர்ந்த பெருங்கடலும் அட்லாண்டிக் மற்றும் பெசிபிக் பெருங்கடலின் சூடான அதாவது வார்ம் பெருங்கடலும் சந்திக்கும் பாயிண்ட் ஆகும். இந்த சந்திப்பின் விளைவா இங்க வாட்டர் கரண்ட்ஸ் அதாவது வினாடிக்கு 200 மில்லியன் கியூபிக் யார்ட்ஸ் நீரோட்டம் இங்க இருக்கு. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உலகின் மிக சக்தி வாய்ந்த நதி அமேசான் ரிவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அமேசான் நதியே டிரேக் பேசேஜின் நீரோட்டத்தை விட 600 மடங்கு குறைஞ்ச சக்தி கொண்டதுன்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க. இந்த வலுவான வாட்டர் கரண்ட்ஸ் காரணமா இங்க கடல் அலைகள் 60 முதல் 80 அடி வரைக்கும் உயரம்னு சொல்லப்படுது. இது இந்த வழியா போகும் கப்பல்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. சூடான மற்றும் குளிர்ந்த கடல் நீர் இங்க கலக்கிறதுனால இங்க அடிக்கடி பயங்கர சூறாவளிகளும் ஏற்படுமாம். இது போக அண்டார்டிகால இருந்து வரும் தண்ணீர்னால இந்த பகுதியோட வெப்பநிலைமையும் -5 டிகிரி வரைக்கும் குறையுமாம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த பகுதி பூமியின் தொலைதூர பகுதிகளில் ஒன்றாகும். கீழே யாருமே வாழாத அண்டார்டிகா, மேல ஒரு ஆபத்தான கடல். இந்த பகுதியில ஏதாவது ஒரு கப்பல் விபத்தை சந்திச்சா அவங்க உயிர் வாழ்றது கடவுள் கிட்ட தான் இருக்கு. இந்த ஆபத்துக்களை பார்த்து தான் 17ஆம் நூற்றாண்டுல கேப்டன் குக் தென்கண்டத்தை கண்டுபிடிக்கும் யோசனையை கைவிடுமாறு உலகுக்கு சொன்னாரு. ஆனா எதை செய்யாதன்னு சொல்றாங்களோ அதை செய்யறது தான் மனிதனுடைய இயல்பு. 20ஆம் நூற்றாண்டின் வருகையோடு எல்லா இடங்களிலும் ஆய்வு மற்றும் புது கண்டுபிடிப்புக்கான போட்டி நடந்தது. உலகின் எல்லா எக்ஸ்ப்ளோரர்ஸும் அவங்க பார்வைய தென் துருவம் அதாவது சவுத் போல் மேல வச்சிருந்தாங்க. 1910ஆம் ஆண்டு ராபர்ட் ஃபால்கன் ஸ்காட் சவுத் போல அடைய இங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டாரு. ஒரு மாசம் கடின பயணத்துக்கு அப்புறம் ஸ்காட் மற்றும் அவருடைய 5 க்ரூ மெம்பர்ஸும் சவுத் போல வெற்றிகரமா அடைஞ்சாங்க. ஆனா மோசமான சூழ்நிலை இதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்தது. கடுமையான பனி மற்றும் புயல் காரணமா 5 க்ரூ மெம்பர்ஸ் யாருமே கப்பலுக்கு திரும்பவே இல்லை. ஆனா இந்த பயணத்திலிருந்து அறிவியலுக்கு தெரியாத தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் 200க்கும் மேற்பட்ட ஃபாசில்ஸை கொண்டு வர்றதுல இவங்க வெற்றி பெற்றாங்க. 1914ஆம் ஆண்டுல புகழ்பெற்ற பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரரான ஏர்னஸ்ட் ஷாக்கில்டன் அண்டார்டிகாவை ஆராய விரும்பினாரு. அவரு அட்லாண்டிக் பெருங்கடலை கடக்கும் போது இந்த டிரேக் பேசேஜுக்கு வந்தப்போ கடல் அலைகள் அவருடைய கப்பலை பனிப்பாறைக்குள்ள தள்ளியது. இதனால இவருடைய கப்பல் முழுமையா சேதமடைஞ்சது. ஏர்னஸ்டும் அவருடைய குழுவும் இங்க இருக்கிற பனியில மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் உதவியை தேடி ஏர்னஸ்டும் அவருடைய 5 க்ரூ மெம்பர்ஸும் ஒரு சின்ன லைஃப் போட்ல பக்கத்துல இருக்கும் ஏதாவது ஒரு தீவை தேடி போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கடல்ல அலைஞ்சதுக்கு அப்புறம் ஏர்னஸ்ட் இறுதியா தெற்கு ஜார்ஜியா தீவை அடைஞ்சாரு. இந்த ஒரு மாசத்துல அவருக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு இது நம்ம உலக பெருங்கடல்கள்ல மிக மோசமான மற்றும் ஆபத்தான பகுதி, நான் இந்த தீவை அடைஞ்சது உண்மையிலேயே ஒரு அதிசயம்னு சொன்னாரு. மனிதனுக்கு ஏஞ்சி இருக்கும் கடைசி பெரும் பயணம் அண்டார்டிகானும் ஏர்னஸ்ட் அவருடைய புத்தகத்துல எழுதியிருந்தாரு. அடுத்த 3 மாசங்கள்ல 4 ரெஸ்கியூ முயற்சிகள் செய்யப்பட்டது. ஏர்னஸ்ட் ஏஞ்சி இருந்த அவருடைய க்ரூ மெம்பர்ஸை இந்த பகுதியிலிருந்து காப்பாத்தினாரு. இதே மாதிரி 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பிசினஸ்மேன் ஜோவா லாரா மஸ்கிட்டா அவருடைய சொகுசு கப்பல்ல 4 பேரோடு அண்டார்டிகா கடற்கரை பத்தின டாக்குமெண்ட்ரி எடுக்க போயிட்டு இருந்தாரு. அப்போ டிரேக் பேசேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே திடீர்னு 100 கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடிக்க ஆரம்பிச்சது. 100 அடி உயரமான அலைகள் இவருடைய லக்ஸரி குரூஸை தாக்கியது. கப்பல் அண்டார்டிகாவை நோக்கி தூக்கி அடிக்கப்பட்டது. ஆனா அதிர்ஷ்டவசமா இவங்க கப்பல்ல இருந்த ரேடியோ வேலை செஞ்சது. இதனால உடனே சில்லிக்கு ரெஸ்கியூ காலை அனுப்பினாங்க. ஆனா வானிலை ரொம்ப மோசமா இருந்ததுனால சில்லி ரெஸ்கியூ டீமுக்கு இவங்கள வந்து சேர 4 நாட்கள் எடுத்தது.
சில்லி ரெஸ்கியூ டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்கள மீட்டாங்க. இது மாதிரி கடந்த 10 ஆண்டுகள்ல பல சம்பவங்கள் இங்க நடந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கும் நவீன கப்பல்களின் வருகையினால பழைய காலத்துல நடந்த விபத்துகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நிறைய கப்பல்கள் இந்த பகுதிக்குள்ள போக தயங்குறாங்க. டிரேக் பேசேஜ் வழியா போறதுக்கு பதிலா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலன் வழியா போக விரும்புறாங்க. ஆனா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மேகலன் வழியிலும் வானிலை எப்ப மாறும்னு சொல்லவே முடியாது. இங்க சில நேரத்துல அடர்ந்த ஃபாக் வரும், சில நேரத்துல பலத்த காத்து வீசும், சில நேரங்கள்ல வானிலை ரொம்ப குளிராகவும் மாறும். ஆனா டிரேக் பேசேஜோடு ஒப்பிடும்போது இந்த பாதை ரொம்பவே பாதுகாப்பானது. பனாமா கெனால் வர்றதுக்கு முன்னாடி மேற்கு, தெற்கு மற்றும் வட அமெரிக்காவுக்கு போகும் எல்லா வணிக கப்பல்களும் இந்த வழியா தான் போனது. பனாமா கெனால் வந்ததுக்கு அப்புறம் இந்த பாதை கிட்டத்தட்ட விரிச்சோடியது. ஆனா இப்போ இந்த பாதை வணிக கப்பல் போக்குவரத்துனால நிரம்பி வழியுது. ஏன்னா பனாமா கெனால் இப்போ ஆபத்துல இருக்கிறதுனால. பனாமா கெனால்ல என்ன பிரச்சனைன்னு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்திருக்கு, அதை பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். டிரேக் பேசேஜ்ங்கிறது நம்ம பூமியில யாருமே போக கூடாத பகுதிகளில் ஒன்னாகும். அதே சமயம் இந்த இடம் நம்ம பூமிக்கு முக்கியமானதும் கூட. ஏன்னா அண்டார்டிகாவின் பனி உருகும் போது எல்லா தண்ணீரும் இங்க இருந்துதான் மத்த கடல்களுக்கு போகுது. என்னதான் நம்ம அதிநவீன டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை போலதான் இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றதுக்கு டிரேக் பேசேஜ் ஒரு உதாரணம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த டிரேக் பேசேஜுக்கு போவீங்களான்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.